ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதில இருக்கிற அ முக்கியமான விஷயமே இந்த சேலரி தான். இந்த காசு தான். அந்த காசு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இத இன்க்ரீஸ் பண்ணணுதுக்கு நெறைய மெத்தட் இருக்கு. அதில சிம்பிளா அந்த கேம்லயே இருக்கிற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, அ ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன் நான் காட்டுறேன் பாருங்க. கேரேஜ். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19 மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 32 கேரேஜ் இருக்குங்க. ஆனா, டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கம்மி தான். அ மொத்தமா டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 டிரைவர்ஸ் வச்சிருக்கேன். சேம் இந்த 24 டிரைவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு காசு வரும். இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அ இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது, இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது சிம்பிள் மெத்தட். இது நீங்க வழக்கம் போல பண்றது தான். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எப்பவும் போல அ நம்ம இதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க நார்மலா ட்ரக் இல்லாத நேரத்தில, உங்களுக்கு வந்து குயிக் குயிக் ஜாப் மூலமா நீங்க வந்து எடுத்து நீங்க மணிய வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து நெறைய நீங்க வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரக் வாங்கிட்டீங்கன்னா, உங்க ட்ரக் மூலமா வந்து வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்ட வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள உங்களுக்கு ட்ரெய்லர் இருந்ததுன்னா, ட்ரெய்லர வச்சு நீங்க வந்து அதையும் வந்து நீங்க பண்ண முடியும். சேம் இதெல்லாம் வந்து இதிலேயே இருக்கிற ஒரு மெத்தட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேலரின்றது வந்து இந்த குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் சேலரி. இது வந்து நமக்கு வந்து இப்ப எடுக்கிற நம்ம காசு வந்து அவங்க இங்கேருந்து ட்ராப் பண்ணா, இங்க கொண்டு போய் சேர்த்தா ஒரு அமௌண்ட் வருங்களேன். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். சும்மா சிம்பிளா சொல்றேன். இது இருக்கு. இத நான் இங்கேருந்து இங்க கொண்டு போய் சேர்த்தா, எனக்கு வந்து இங்க வந்து அ 1000 அந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அ நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில இருக்கிறதே வச்சு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 1000ன்றது எவ்வளோ தெரியுமா வரும்? ஒரு 100 தான் வரும். இதில இருக்கிற மாரி. இவங்க குடுக்குற மாரி சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தா. ஏன்னா, அதுக்கு வந்து நீங்க நெறைய நீங்க வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். இந்த நம்ம ஸ்கில்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் கொஞ்சமா உங்களுக்கு சேலரியும், ஏரியாஸும் இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? உங்க ஏரியா லெவல் கூட கூட உங்க சேலரி லெவல் வந்து அ உங்களுக்கு வந்து இதுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் இது ரொம்ப முக்கியம். இத நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் நெறையா போம்போது உங்களுக்கு வந்து மணி வந்து அ அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதில குடுக்குற நீங்க இத பேஸ். இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு 10% வச்சுக்கோங்களேன். ம். ஒரு 10% அதுவே வந்து நீங்க இப்போ வந்து இந்த கேம வந்து நீங்க வந்து வேற எங்கேயாருந்து எடுத்திருந்தீங்கன்னா, அது எனக்கு தெரியாது. ஒருவேள நீங்க வந்து இத கேஷ் குடுத்து Steamல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும், நான் உங்களுக்கு என்ன மெத்தட்ல வந்து இதோடைய சேலரிய வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியும். இன்கிரீஸ் பண்ண முடியும்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு இதுல 10 அதாவது 1000 கிடைக்குது அப்படின்னா, இப்ப இதுல வந்து 1000 கிடைக்குதுன்னா, நான் இப்ப இந்த சேலரி இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். சொல்ல புரியுதுங்களா? சேலரிய வந்து நான் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றத காட்டுறேன் பாருங்க. அத வந்து நம்ம வந்து வெளிய வந்துடலாம். வெளிய வந்தா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வெளிய வந்து இதில பாருங்க. மோட்ல இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? இதில நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? பாருங்க. அதாவது சூப்பர் ஹை சேலரி. இத வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது இதில வந்து பிளக்கிங் பண்ணியிருக்கேன். இது பண்ணனால எனக்கு சேலரி வந்து எப்படின்னா 100ன்றத எனக்கு 1000 கிடைக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? 100 அப்படின்ற ஒரு சேலரி வந்து எனக்கு 1000 கிடைக்குது. சேம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே வந்து டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். சேம் அதுதான் உங்களுக்கு மெயின் விஷயம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க Steamல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். Steamல வந்து அதாவது காசு குடுத்து இத டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு
ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சொல்ல புரியுதுங்களா? எ இப்போ நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 6000 இருக்கு. இப்போ நான் அந்த சேலரி அந்த இத வந்து நான் பிளக் இன் பண்ணனால, எனக்கு இது 6 பாருங்க 6 கிட்ட காட்டுது. அதுவே நான் இது பண்ணலன்னா, எனக்கு இது 1 தான் காட்டியிருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தரையும் சேலரி எனக்கு சம்பாதிச்சு அவங்க குடுக்கும்போது, எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நல்லா. அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது, நான் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஈஸியா வாங்க முடியும். எல்லா அ இதெல்லாம். சரி இதுதான் சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி. அவங்களே ஒரு பிளக்கினும் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க அத பண்ணிக்கலாம். அதுக்காக நான் விளையாடாமயே நான் வந்து காச இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஆனா நீங்க அத பிளக் இன் பண்ணாலும், நீங்க விளையாடணும். நான் இவ்ளோ அமௌண்ட்டுக்கு நான் இந்த பாருங்க இவ்ளோ அமௌண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ம். ஓகே. இங்க பாருங்க. இவ்ளோ அமௌண்ட்டுக்கு நான் எவ்ளோ விளையாடியிருக்கேன் பாருங்க. போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? எவ்ளோ நான் வந்து அ எடுத்திருக்கேன் பாருங்க. டெலிவரி, ஆர்டரு பாருங்க. அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு எடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத அத வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சும்மா அத போட்டுட்டு நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலாம், அது இன்கிரீஸ் ஆகாது. பாருங்க நான் இவ்ளோ விஷயங்கள் வந்து விளையாடி தான் அத இன்கிரீஸ் பண்ண முடிஞ்சது. இது வந்து நான் பெர்சனலா ஓட்டுனது. டெலிவரி லாங். இதே மாரி உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க. அவங்களுடைய அ விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு காட்டும். பாருங்க, இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப நான் இவர கிளிக் பண்றேன். ம். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு வண்டி வந்து அ டெலிவரி எடுத்துருக்காரு. போயிட்டுருக்காரு. சேம் இவரும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 9 ரேங்க்ல வந்துட்டாருங்க. ஒரு நல்ல மணிய இன்கிரீஸ் பண்ணி இவரு வந்து பார்த்தீங்கன்னா, 9 கிட்ட வந்துட்டாரு. சொல்ல புரியுதுங்களா? இப்போ இவரு 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 இவருகிட்ட இவரு மூலமா நமக்கு நெறைய காசு வருது. இப்ப நானே பாருங்க ரேங்க் 10ல தான் இருக்கேன். ஆனா இவரு வந்து 9.2க்கு வந்துட்டாரு கிட்டத்தட்ட. அப்பன்னா என்னோட பழைய பழைய அ என்னுடைய டிரைவர் பாருங்க அவரு. சேம் இவரு அப்படியே நமக்கு இன்கம் பண்ணி குடுக்குறது, அப்படியே இன்கிரீஸ் ஆகும். அவருடைய ஒரு ஒரு இதுக்கும் நமக்கு வந்து இதாகும். கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து இத்தன டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு டிரைவர்ஸ்க்கு நீங்க 1000 வச்சாலும் பாருங்களேன், டக்குனு மறுநாள் அடுத்த நாள் நம்ம பண்ணும்போது, உங்களுக்கு காசு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இப்ப நான் வந்து இத்தன டிரைவர் நான் வந்து இது பண்ட்டேன். அதாவது போட்டுட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் வெயிட் பண்றேன். அப்படி நீங்க வெயிட் பண்றதுக்கு, வெயிட் பண்ணாம நீங்க வந்து கேஷ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்னா, அதாவது நீங்க நாள கடத்தணும். அதான் அது அது ரெகுலரா பண்ண முடியாது. அது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க காசு வந்து இன்கிரீஸ் ஆகும். நான் அது உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெஸ்ட் மோட்ல இருக்கேன். பாருங்க. ரெஸ்ட் மோட்ல இருக்கேனா, இப்போ என்னோட அமௌண்ட்ட பார்த்துக்கோங்க. இந்த அமௌண்ட்ட பாருங்க. ஆ 2, 3, 4 இருக்கு. இது வந்து நான் ரெஸ்ட் மோட்ல இருக்கிறதுனால. இப்போ நான் இதே வந்து என்டர் குடுத்தேன்னா, நான் இப்போ இத வந்து நான் வந்து அ என்ன சொல்றது? நாள கடத்த முடியும். நாள கடத்துறதுனா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நான் டைம வந்து இது பண்ண முடியும். இப்படி நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு 1 நாள் போதும். அந்த 1 நாள் போச்சுன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ மத்தவங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அந்த காசு எனக்கு இன்கிரீஸ் ஆகும். இத நான் ரெகுலரா பண்ண முடியாது. ஒரு 2 டைம்ஸ் பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 டைம்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் ஆகாது. நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ரைடு போயிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, திருப்பி ஒர்க் ஆகும். திருப்பி நீங்க வந்து அ அந்த விஷயத்த நீங்க இது பண்ணணும். பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதாகும். இப்படி நீங்க ஒரு தடவையும் நீங்க வந்து ரெஸ்ட் மோடுக்கு போயிட்டு, நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்து, அத கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க மத்த டிரைவர்ஸ் கிடைக்கிற காசுலாம் வந்து உங்களுக்கு ஏன்னா அவங்க தான் ஓட்டி முடிக்க போறாங்க. உங்களுக்கு நாள் கணக்கு தானே எப்படியும் வந்துரும். அதனால உங்களுக்கு அ அதுதான் வந்து ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ இது இதுதான் வந்து பேசிக்கா நம்ம வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அந்த சேலரி அத நீங்க பிளக் இன் பண்றதுக்கு, நான் உங்களுக்கு அந்த கணக்குள்ள என்னால போய் உங்களுக்கு காட்ட முடியாது. நான் அதனால உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத ஒரு வாய்மொழியாவே சொல்றேன். நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அது பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல.
நீங்க வந்து நம்முடைய சாரி ஸ்டீமுக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதாவது இந்த கேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீம்ல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த ஆயிருந்த அந்த கேம் வந்து என்ன ஆகும்னா, அந்த கேமோட நீங்க அந்த கேம கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளே லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நெறைய இருக்கும். சரிங்களா? அதாவது அ டிஎல்சி. டிஎல்சின்னா என்னென்ன? அதாவது நம்ம இந்த இந்த இவுங்க இதெல்லாம் வாங்குறோம்ல. எப்படி மேப்பு கீப்லாம் வாங்குறோமே, அதெல்லாம் வந்து அதுக்குள்ள அந்த இதில தான் இருக்கும். இந்த மாரி ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து அந்த இதில குடுத்துருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ஒர்க் ஷாப்புன்றது வந்து நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, நேரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஷாப் ஓப்பன் ஆகும். அந்த ஒர்க் ஷாப்ல போய் கீழ வந்து அந்த சர்ச்சிங் பண்ற அந்த இது இருக்கும். அதில போயிட்டு நீங்க நான் சொல்ற விஷயத்த டைப் டைப் பண்ணுங்க. அதாவது அத டைப் பண்ணி அ அதாவது சூப்பர் ஹை சேலரி அத நீங்க டைப் பண்ணிட்டு, அத வந்து நீங்க அ அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது வந்து இன்ஸ்டாலேஷன் கீழ உங்களுக்கு கிரீன் கலர்ல வரும். இன்ஸ்டாலேஷன் வரலாம், இல்ல என்ன வேணாலும் பேர்ல வரலாம். அத வந்து நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டீம்ல தான் இருக்கிறனால, இது ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேம்க்குள்ள அது போயிடும். நீங்க கேம்க்குள்ள எடுத்துட்டு போணும்னு அவசியமே கிடையாது. அத நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே அது கேம்க்குள்ள போயிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கேம்ல போயிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வந்துரணும். சரி இங்க வந்துரணும். இங்க வந்து உங்களுக்கு கேம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நேரா இது இந்த 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 மோட் இந்த இருக்கு பார்த்தீங்களா? அந்த மோட்ஸ்க்கு வந்துரும். அத கிளிக் பண்ணிட்டு, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இது கெடக்கும். இப்போ இந்த டிக் மார்க் பாருங்களேன், கிரீன் டிக் மார்க் ஆக்டிவ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆக்டிவ் இருக்கிறலாம் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. இதுல அந்த டிக் மார்க் இல்ல பாருங்க. அதெல்லாம் வந்து ரன்னிங்ல இல்ல. சொல்ல புரியுதுங்களா? அப்பன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இது இங்க வந்துரும். இந்த இடத்துக்கு வந்துரும். இந்த இடத்துக்கு வந்துருச்சுனாலே, உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாரி, நீங்க இந்த மாரி தான் வந்திருக்கும். எம்ப்டியா வந்திருக்கும். நீங்க அத ஆக்டிவேட் பண்றதுக்கு இத கிளிக் பண்ணணும். இது இங்க வந்துரும். வந்த உடனே கன்ஃபர்ம் அத குடுத்துட்டீங்கன்னா, நேரா உங்களுக்கு பழையபடி உங்க கேம்க்குள்ள போயிடும். கேம்க்குள்ள போனதுக்கப்புறம், நீங்க நேரா இங்க வந்து உங்க கேம நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற சேலரீஸ் எல்லாமே உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும். அதாவது உங்களுக்கு ரூ. 1000 குடுக்குறாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். ரூ. 1000 குடுக்குறாங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 5000மோ, 6000மோ இல்ல அந்த மாரி ஒரு 2 மடங்கு, 3 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? நீங்க அத செக் பண்ணியே பார்க்கலாம். இங்க வந்து உங்களுக்கு 1000 இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000க்கு மாறிடும். நான் சொல்ல புரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த சேலரியோட இது. அத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இதாகும். இதுதான் வந்து இது சேலரி இது பண்றது. மத்தபடி நீங்க விளையாடி தான் ஆகணும். விளையாடாம நீங்க சும்மா உட்கார்ந்து நீங்க சேலரி வந்து இன்கிரீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? விளையாடணும், விளையாடணும், விளையாடிட்டே இருக்கணும். விளையாட விளையாட உங்களுக்கு லெவல் இன்கிரீஸ் ஆகும். லெவல் இன்கிரீஸ் ஆகுறதுன்றது முக்கியம். இந்த மேல இருக்கு பாருங்க லெவல். இந்த லெவல் தான் முக்கியம். இந்த லெவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வொர்க்கும் வரும். வொர்க்குக்கு ஏத்த மணியும் வரும். சரிங்களா? நீங்க வெறும் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போயிட்டு 4 மட்டும் கடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, 3 நாளைக்கு 3 தடவ அது வொர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிரைவ் பண்ணா, இன்னொரு 3 தடவ வொர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு லெவல் இன்கிரீஸ் ஆகணும். லெவல் இன்கிரீஸ் ஆனா தான் அமௌண்ட்டும் அது கூடயே சேர்ந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, எனக்கு வந்து அ நான் வந்து அந்த லெவல் இப்ப 45ல இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து 10வது லெவல்லயோ, இல்ல 5வது லெவல்லயோ இருக்கும்போதெல்லாம், நான் ஒரு வேள சேலரியே நான் போட்டிருந்தாலும் கூட, எனக்கு வந்து இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலரான டிஸ்டன்ஸ்க்கு இல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்க்கு வந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200 தான் கிடைச்சிருக்கும். அப்போ நான் அந்த சேலரி அந்த இது போட்டிருந்தேன்னா, ஒரு 1000 கிடைச்சிருக்கும். அவ்வளதான். இப்ப எனக்கு அந்த 6000 கிடைக்கிறதுக்கு காரணமே, நான் இப்ப 45வது லெவல்ல இருக்கேன். இந்த 45வது லெவல் இன்கிரீஸ் ஆகும்போது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகுது. சரிங்களா? அவ்வளதான். இதனால நீங்க விளையாடி தான் ஆகணும். விளையாடாம நீங்க பண்றது இது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ரெஸ்ட் மோடு போயிட்டு அத பண்ணிட்டே இருந்தாலாம். ஆனா நீங்க போய் பண்ணி பாருங்க. ஒரு 3 தடவைக்கு மேல அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி விளையாடிட்டு, அதுக்கப்புறம் வந்தா தான் ஒர்க் ஆகும். அப்படியே நீங்க பண்ணாலும் கூட, உங்களுக்கு ரெகுலரா பெருசா அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகாது. உங்களுக்கு அப்படி அமௌண்ட் இன்கிரீஸ் ஆகணும்னா, நீங்க நெறைய டிரைவர்ஸ் போட்டாகணும். அதுக்கப்புறம் லெவல இன்கிரீஸ் பண்ணி ஆகணும். அந்த டிரைவர்ஸ் வந்து
உங்களுக்கு வந்து அந்த டிரைவர்ஸ்க்கும் அதே தான். அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலும் ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கும் ஸ்பெஷல் டிரைவு, நெறைய காசு அந்த மாரிலாம் கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? இத செய்றதுக்கு இதான் வழி. சரிங்களா? எனக்கு வந்து அ ஹை சேலரின்றது வந்து கான்செப்ட்டே எனக்கு வந்து இந்த அ ஒரு 30க்கு மேல தான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு கடகடன்னு. அது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும். 2, 3, 4ல இருக்கா? இன்னும் ஒரு 2 டேஸ் நான் அந்த கேம் விளையாடுனேன்னா, அது வந்து 250க்கு மாறிடும். அது காரணம் என்னன்னா, நான் விளையாடுறது மட்டும் இல்லாம, என் கூட சேர்ந்து என்னோட ஒர்க்கர்ஸும் விளையாடுறாங்க. அவங்களும் விளையாடும்போது எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நெறைய அவங்க அவங்க வந்து ஆர்டர் எடுக்குறாங்க, பண்றாங்க. சிம்பிள்ங்க. இவ்வளதான். இது வந்து நான் ரொம்ப நாளா போணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். நான் இது வந்து எனக்கு அந்த இதையும் காட்டி போடுறதுக்கான இப்போதைக்கு என்கிட்ட வந்து எடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லங்க. அதனால நான் வந்து அது போடல. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவரமா சொல்லியிருக்கேன். அ நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஆனா நீங்க விளையாடாம சும்மா நீங்க போட்டா உடனே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. அது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஏன்னா அது வந்து Steamல எனக்கு வரல. வந்திருந்தா நான் எடுத்து போட்டுருப்பேன் கண்டிப்பா. விளையாடாமயே காசு கிடைச்சா நம்ம அடுத்தடுத்து நம்ம இதுக்கு போலாம். பட் ஆனா லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. லெவல் வந்து நீங்க விளையாடினா மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து அதுக்கான எந்த ஆப்ஷனும் இல்ல. நான் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. அவ்வளதான். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சது இந்த மெயினா வந்து இந்த சேலரி விஷயங்கள் தான். அது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பர். இந்த பர்ட்டிகுலரா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர். நீங்க உங்களுடைய இது வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நேரா இங்க போயிட்டு, நீங்க வந்து இத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கடா இது? இந்த இருக்கு பாருங்க. இதில போயிட்டு உங்களுடைய இதில பார்த்தாலே தெரிஞ்சிரும். நீங்க எந்த அளவுக்கு ஆர்டர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல வருதுங்களா? எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லாமே அதுவே சொல்லுது பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த மாரி இருக்கு. பாருங்க. நான் இன்னும் ஒரு 4 லெவல் முடிச்சா லெஜண்ட்ன்னு போட்டிருக்கு. இப்ப நான் வந்து இந்த லெவல்ல இருக்கேன். கிங் ஆஃப் த ரோட். ஓகேங்க. அவ்வளதான். நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு எப்படி இது பண்ணுன்றத இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே. எல்லாரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் இது வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ரொம்ப நாளாவே. நான் ஆக்சுவலா வந்து நான் என்ன நெனச்சேன்னா, நான் இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்றதையே நான் வந்து அ போடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு என் ப்ராப்ளம் என்னன்னா, என்னுடைய சிஸ்டத்தில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனால என்னால வந்து பெருசா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இப்ப இல்ல. அதனால இப்ப நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் சொன்னேன்ல இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னால இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்கு வாய்மொழியா சொல்றேன். உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்குன்னா, கண்டிப்பா என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் வேணா நான் அது சம்மந்தமா வீடியோ போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த சொன்னத படி அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஓகே. எல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.